இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நம்முடைய தியானத்திற்கு இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 மையமான ஒரு செய்தியாக அமைகிறது. திருப்பாடல் 34 ஆண்டவர் தீயோரிடமிருந்து நம்மளை விடுவிக்கின்ற ஒரு இறைவனாக இருக்கிறார், நமக்கு அரணாகவும் கோட்டையுமாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1950 இந்த நாட்களிலே டுக்சு என்ற அந்த இளைஞனும் அவருடைய தந்தையும் வட கொரியாவிலே நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக செல்கிறார்கள். அது கம்யூனிச நாடாக இருந்ததால் அதிகமாக நற்செய்தி அறிவிக்க அங்கே தடை இருக்கப்படு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு அச்சம் இருந்த போதும் கூட நம்பிக்கையோடு நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலும் அடைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த சிறைச்சாலையில் இருந்த அதிகாரி சொல்கிறார், நாளை காலை உங்களுக்கு தூக்கு தண்டனை, இந்த இரவு தான் உங்களுக்கு கடைசி இரவு என்று சொல்லி எச்சரித்து விட்டு சென்றார். அப்பொழுது அந்த டுக்சுவினுடைய தந்தை சொன்னார், மகனே தைரியமாக இரு, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நீ உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு தைரியத்தை கொடுத்தார். அன்று இரவு நடுசாமத்திலே ஒரு அதிகாரி ஒவ்வொரு சிறைக்கூடமாக பார்த்து கொண்டே வருகிறான். இந்த இளைஞன் இருந்த அந்த சிறைக்கூடத்தை பார்த்த உடனே, நீ கிறிஸ்தவனா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது ஒரு புறம் ஆம் என்று சொல்வதா இல்லை என்று சொல்வதா என்ற தடுமாற்றம் வந்தபோது தந்தையினுடைய வார்த்தை அந்த இளைஞனுக்கு ஞாபகம் வருது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும், ஆம் நான் கிறிஸ்தவன் தான் என்று அந்த இளைஞன் சொல்கிறான். உடனடியாக அந்த சிறை அதிகாரி அந்த சிறைச்சாலையை திறந்து, அறையை நீ இங்கிருந்து தப்பித்து ஓடு, நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த இளைஞன் தப்பித்து அமெரிக்காவிலே சென்று நற்செய்தியை அறிவிக்கிறான். ஆனால் அவருடைய தந்தை சிறை கூடத்திலேயே அடுத்த நாள் இருந்து தூக்கிலிடப்படுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்கிறது. அதே வேளையிலே நேர்மையாளர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். இந்த திருப்பாடல் 34 தாவீது மன்னன் மிக உருக்கமாக தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த அந்த இறை பராமரிப்பை உணர்ந்து பாடிய பாடலாக இது அமைகிறது. எங்கு சென்றாலும் இந்த தாவீது கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் அவன் தொட்டு துலங்கிய எல்லா காரியங்களும் வெற்றியாக மாறுகிறது. இது சவுலுக்கு பொறாமை குணத்தை உருவாக்குகிறது. எனவே சிறுவன் இவன் இப்படி எல்லா காரியங்களையும் செய்கிறானே, நம்மால் அவனை ஒன்றுமே பண்ண முடியவில்லையே என்ற ஆதங்கம், பொறாமை சவுலுக்கு உச்சமாக செல்கிறது. பொறாமையினுடைய உச்சத்திலே இவனை கொல்ல பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் சவுல் மனிதமிருந்து தப்பித்து ஓடுகிற தாவீது ஆண்டவருடைய அடைக்கலத்தில் தன்னை முழுமையாக தஞ்சமாக்கி கொள்கிறார். அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கடியிலும் ஆண்டவர் அவரை அற்புதமாக காப்பாற்றியதை எண்ணிதான் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பாடல் 34 அவர் பாடி ஜெபிக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நேர்மையாளர்களுக்கு எல்லா விதமான தீமையிலிருந்து விடுவிக்கிறார். அதுதான் இன்றைய சாலமோனுடைய ஞான நூல் முதல் வாசகம் கூட தெளிவாக சொல்கிறது. இறை பற்றுள்ளவருக்கு இறைவனுடைய பராமரிப்பு என்றுமே உண்டு என்ற நம்பிக்கையை முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏன், நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலும் கூட தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். எனவே நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடையத்திலே நாம் நம்மை தஞ்சமாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற போது நம்மை சுற்றி பல பொறாமைகள், பல சூழ்ச்சிகள், பலவிதமான கெடுதல்கள் நிகழ்த்த எல்லாரும் முயற்சி எடுக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் விடுவிக்கிறார், ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்ற நம்பிக்கை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் என்ற செய்தியோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் நம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.